Hello friends, welcome to ShareMarket in Tamil. நான் உங்க செந்தில். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோ பண்றதுக்கும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போடுறோம். அந்த எஃபர்ட்டை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு 1000 லைக் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுதான் டார்கெட்டாக வச்சிருக்கேன். அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு என்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்ததா நான் ரொம்ப முக்கியமா நினைக்கிற கேள்வி எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா என்னையெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ரொம்ப நாள் தூரம் வச்சிருந்தது அப்படிங்கிறது இந்த கேள்விதாங்க. ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கு பல லட்சம் ரூபாய் தேவையாச்சு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதுல நம்ம போய் என்ன பண்ண போறோம், அவ்வளவு காசுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்விதாங்க என்ன ரொம்ப நாள் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ரொம்ப தூரத்துல வச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்க எவ்வளவு காசு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்க என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதாங்க முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டாக்கை பிக் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும். இது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் என்னால் மாதம் முடியும்ப்பா, அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே போதும். 1000 ரூபாங்கிறது மாதம் ரொம்ப கஷ்டமான காசு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வேலைக்கு போகிறவங்க எல்லாருனாலையுமே ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த 1000 ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாவே போதும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. வருஷத்துக்கு நீங்கள் எப்படி பார்த்தாலும் 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. மாசம் 1000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்த நீங்க ரெண்டாவது வருஷத்துல மாசம் 1150 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். அப்படி கட்டினீங்க அப்படின்னா ஒரு 12 மாசத்துக்கு ஒரு 13,800 ரூபாய் வரைக்கும் கட்டியிருப்பீங்க அந்த ரெண்டாவது வருஷத்துல மட்டும். இப்படி வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 15% அப்படிங்கும்போது டெஃபினட்டாக உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். 1000ல் ஒரு 150 ருபீஸ் தான் நீங்கள் மாதம் ஏற்றி கட்ட போகிறீங்க அடுத்த வருஷத்தில். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 1150லேருந்து ஒரு 15% எக்ஸ்ட்ரா போட்டு மாதம் கட்ட போகிறீங்க. இப்படி நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு 15 to 20% நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 15% ரிட்டர்ன் ப்ளஸ் நீங்களும் வருஷம் ஒரு 15% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு 25 வருஷம் கழிச்சு 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு 15% உங்கள் சைட்லேருந்து நீங்கள் போட்டீங்க, 15% மார்க்கெட் சைட்லேருந்து மார்க்கெட் உங்களுக்கு போட்டுச்சு. குறைஞ்சது உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குங்க. உங்களுக்கு 25 வயசு ஆல்ரெடி ஆகிருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு 50 வயசு ஆகிருந்துச்சுன்னா உங்ககிட்ட 1 கோடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட இன்னும் 1 கோடி ரூபாய் இல்லை, ஃபியூ லேக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 25 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடி ஆக்குறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1000 ரூபாய் தான் நீங்க கட்ட போறீங்க. 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது உங்க பசங்களுக்கு நீங்க கல்டிவேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஹேபிட்ஸை. ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களே மாசம் 1000 ரூபாய் கட்டுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். நான் சொல்றது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பேசல ஆப்வியஸ்லி. இப்போ நான் சொன்ன கால்குலேஷனை ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. 1000 ரூபாய் மாசம் வருஷம் 15% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு 15% ரிட்டர்ன் கொடுக்கும். இது எல்லாம் சேர்த்து 25 வருஷத்துல 1 கோடி ரூபாய் உங்க கையில இருக்குங்க. 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ண நீங்க 25 வருஷத்துல 1 கோடிக்கு அதிபதியா இருப்பீங்க. இது வெறும் 1000 ரூபாய் தாங்க. உங்களோட கெப்பாசிட்டி 1000ல முடியல அப்படின்னா உங்களோட ரிட்டர்னுமே பாத்தீங்கன்னா 1 கோடியில முடியாதுங்க. அது பல கோடிகளா மாறி இருக்கும். இது எப்படி கால்குலேட் பண்ண அப்படிங்கிறது ஒரு SIP கால்குலேட்டரை யூஸ் பண்ணி தாங்க. நீங்க ஆன்லைன்ல போயிட்டே இருந்து SIP கால்குலேட்டர்ல போயிட்டு நான் மாசம் 2000 ரூபாய் போட்டேன், அதை 15% இன்க்ரீஸ் பண்ணனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி 25 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அமௌண்ட்டுக்கு நீங்க ரீச் ஆவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்லைன்ல தேடி பாருங்க SIP கால்குலேட்டர் அப்படின்னு. கிடைக்கலன்னா நானே லிங்க் போட்டு விடுறேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல. பார்த்து சும்மா கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத. இன்னும் நிறைய நாலேஜ் வேணும் ஷேர் மார்க்கெட்ல, நான் அடுத்தடுத்த வெற்றிகளை காணணும்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துட்டுருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி யார் பெஸ்ட் புரோக்கர், அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் என்ன, கைட் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாங்கலாம், ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸை பார்த்தா மட்டுமே
போதும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறலாம். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் என்னென்ன பண்ணுறனோ, நான் என்னென்ன சக்ஸஸ் வழிகளுக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கனோ அது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வளரலாம், உங்களோட சேர்ந்து நானும் வளர தயாராக இருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இதுல விடுபட்ட கேள்விகள் பதில்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் திரும்ப வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க செந்தில். நன்றி, வணக்கம்.